எக்ஸலண்ட். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் பைத்தான் 2 டவுன்லோட் பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் பைத்தான் 3 கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ பைத்தான் 3க்கும் இந்த கோர்ஸில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் உள்ள மேஜர் வித்தியாசம் என்ன அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். பைத்தான் 2 வரைக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். போன கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். பைத்தான் 3ல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஃபங்க்ஷனாக மாற்றிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம பைத்தான் 3ல் பிரிண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 3.7.1 இருக்குது. இப்போ வந்து நார்மலாக நம்ம போடுற மாதிரி பிரிண்ட்டு ஹலோ வேர்ல்டு எப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எரர் வரும். ஸோ இது எப்படி சரி பண்ணலாம்? இதை பிரிண்ட் ஃபங்க்ஷனாக நம்ம மாற்றிக்கணும், ஹலோ வேர்ல்டு. ஸோ நீங்கள் பைத்தான் 3.0க்கு மேலே எது யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் ஃபங்க்ஷனாக மாற்றணும். ஓகே, இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போ சிம்பிள் அவுட்புட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் அவுட்புட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அவுட்புட். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டு ஹலோ வேர்ல்ட் 2020 ஐ வில் மியூட் யூ இன் 2050. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னம்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே வருது. ஸோ இந்த இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி ஆப்ஜெக்ட், ஒன்று ஸ்ட்ரிங் இருக்கலாம், ஒரு நியூமரிக் இருக்கலாம், ஒரு டப்பிள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து கன்கார்டினேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். டிஃபால்ட்டாக என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸை இன்சர்ட் பண்ணுது. பாருங்கள், கமா போட்டிருக்கிற இடத்துல என்ன ஆகுது, ஸ்பேஸ் வருது. நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன பண்ணலாம், செப்பரேட்டர் ஈக்குவல்ஸ் நான் வந்து ஸ்டார்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஸ்டார் வரும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது மல்டிப்புள் ஆப்ஜெக்ட்ஸை கமா செப்பரேட்டடாக நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு கன்கார்டினேட் பண்ணி வரும். ஒருவேளை நம்ம செப்பரேட்டராக வந்து வேறு கேரக்டர் வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு நேம்டு பேராமீட்டருக்கு எஸ்சிபி ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம இது கொடுக்கணும். இதுதான் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய வித்தியாசம். ஸோ அப்போ மல்டிபிள் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம், செப்பரேட்டர் பார்த்துட்டோம். மல்டிபிள் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லைன்ஸ். இப்போது இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பிரிண்ட் 3. ஸோ பிரிண்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் லைன் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதனுடைய அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் 3 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பிரிண்ட் 3.py. ஓகே, இந்த 4 லைன் இருக்குது. இப்போ இந்த 4 லைனும் 4 டிஃப்ரெண்ட் லைனில் வருதா இல்லை எப்படி வருதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். பைத்தான் பிரிண்ட் 3.py. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, ஹலோ வேர்ல்டு வருது, 2020 வருது, we will meet again in 2024. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 லைன் இருக்குது, பட் இங்கே எப்படி 3 லைனாக மாறுச்சு. பை டிஃபால்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பிரிண்ட் ஃபங்க்ஷனும் ஒரு புது லைனில் தான் டிஸ்பிளே போகிறோம். அப்போது 4 பிரிண்ட் இருக்குது, அப்போ 4ம் வந்து 4 லைனில் வரணும் இல்லையா. ஏன் 3 லைனில் வருது அப்படின்னா இந்த பிரிண்ட்டு அப்படியே ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு, இந்த பிரிண்ட் 2020 அப்படியே வந்துருச்சு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ட் ஈக்குவல்ஸ் எம்டி ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா பை டிஃபால்ட் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா நியூ லைன் கேரக்டரை எண்டு ஸ்ட்ரிங்காக கொடுக்குது. அப்போது ஒரு இங்கே என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு எண்ட் பேக்ஸ்லாஷ் என்னையும் என்ன பண்ணோம் அப்படின்னா சேர்த்து பிரிண்ட் பண்ணிடும். அதை நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியும். எனக்கு எம்டி ஸ்பேஸை எண்டாக பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சரை அதே லைன்லேயே வச்சுருக்கு. அப்போ என்ன ஆகுது, இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் அதே லைனில் இருக்கும்போது இந்த 2024ங்கிறது அந்த கரண்ட் பிளேஸ்லேருந்து நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 2 லைனும் சேர்ந்து நமக்கு ஒரே லைனில் வந்துருச்சு. இப்போது ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, இப்போ பிரிண்ட் டெஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன் பிரிண்ட் test.py. ஸோ இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதை ரன் பண்ணால் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பைத்தான் பிரிண்ட் test.py.
எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், 1லேருந்து 10 வரைக்கும் போகிறேன். 10ன்ற நம்பர் வந்தவொன்னே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுறேன், end ஈக்குவல்ஸ் எம்டின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரே லைனில் கண்டினியூஸாக பிரிண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ 10 இதனுடைய ரிமைண்டர் வந்து 10ன்னு வருதோ, 10ஆல் வகுத்து அதனுடைய ரிமைண்டர் 0ன்னு வருதோ, அப்போ என்ன பண்ணுறோம், நியூ லைனுக்கு மூவ் பண்ணுறேன். அதனால் என்ன ஆகுதுன்னா நான் 1லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் அது எப்படி வருது, தனித்தனி லைனில் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு இந்த 10 நம்பரும் ஒரே லைனில் வரணும், 11ஆவது நம்பரை அடுத்த லைனுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு இந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. அப்போது இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒவ்வொரு பிரிண்ட் ஃபங்க்ஷனும் கர்சரை அடுத்த லைனுக்கு கொண்டு போயிடும். இல்லை எனக்கு அதே லைனில் மறுபடியும் கண்டினியூஸ் பண்ணணும், ஒரு கண்டினியூஸாக வந்து அடுத்த அவுட்புட்டையும் அதே லைனில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எண்ட் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் இருக்குது. சரி, எனக்கு ஃபார்மேட்டட் அவுட்புட் வேணும்னா நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வே இருக்குது. பைத்தான் எடுத்துக்கலாம். இப்போ பிரிண்ட்டு, இப்போ %s %d அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ கமா போடக்கூடாது, அதுக்கு பதிலாக % போடணும். போட்டுட்டு ஒரு டப்புள் போடணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், வித்தின் ப்ராக்கெட்குள்ளார வேல்யூ போடணும். எப்படி, ராமு இஸ் ஹேவிங் 50,000. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராமு இஸ் ஹேவிங்ன்றது இந்த %sக்கு ரீப்ளேஸ் ஆகிடுது, இந்த 50,000ன்றது %dக்கு ரீப்ளேஸ் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது, நமக்கு இது சப்ஸ்டிடியூட் ஆகிட்டு நமக்கு வருது. இதுக்கு பதிலாக நம்ம இதை நம்ம வேறு மாதிரியும் எழுதலாம். எப்படி, டாட் ஃபார்மேட்லேயும் எழுதலாம். ஃபார்மேட்டில் நேம்டு பேராமீட்டர் போடலாம். இப்போ பாருங்கள் 30 கேரட் ஸ்பேஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் மல்டிபிள் ஐட்டம் வரும்போது எய்தர் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் ஒன்று போடணும், போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளார அந்த எலிமெண்ட்டெல்லாம் நம்ம கொடுத்துடணும். அவ்வளோதான். இது ஒரு செட்டு. ஓகே. இப்போ நான் வந்து இன்னொரு செட்டு கூட கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு %s %d ராமு 50 கமா %s %d சோமு 90. ஸோ இது ஒரு செட்டு. ஸோ இதை வந்து ஃபார்மேட் பண்ணி நமக்கு கொடுக்குது. சரிங்களா? ரைட், அவ்வளோதான். ஸோ அப்போது ஃபார்மேட்டட் அவுட்புட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், % யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்மேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த கோர்ஸில் நம்ம கவர் பண்ணக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸினுடைய மேஜர் வித்தியாசம். மற்ற எல்லா வித்தியாசமுமே அட்வான்ஸ்டு லைப்ரரிஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா டைரெக்டாக பைத்தான் 3யவே டைரெக்டாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த கோர்ஸை படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒருவேளை நீங்கள் பைத்தான் 3யை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லி கொடுத்தனோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கன்வெர்ட் பண்ணி கோடிங் எழுதுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.